மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த தெருநாய் பிரச்சனை வந்து டெய்லி வந்து பெரிய அளவில் பூதாகரமாக போய்கிட்டே இருக்கு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று வந்து அந்த பேட்டியில் கலந்துக்கிட்டவர் வந்து ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது பகிர முடியாத தகவல், அதாவது நம்ம ஆல்ரெடி வீடியோலேயே பேசியிருக்கோம். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு கும்பல் இருக்குது. அதனால தான் இது வந்து இந்த தெருநாய் பிரச்சனையை இந்த அளவுக்கு பூதாகரமாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பற்றிய ரீசன்ட் தகவல் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். ஆக்சுவலாக நம்ம 2-3 டேஸாக இதை பற்றி நிறைய தகவல்கள் சொல்லிட்டு இருக்கோம். இதை நிமித்தம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க இந்த அவேர்னஸை. அதை பற்றி எல்லாரும் அவங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதில் போனவங்களுமே நிறைய யூடியூப் சேனலுக்கு இப்போ பேட்டி கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதாவது அங்கே என்ன நடந்தது ஆக்சுவலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, நாய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணவங்க வந்து வெளியில வந்து பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க வந்து 8 மணி நேரம் பேட்டி கொடுத்தோம், அதுல வந்து கொஞ்சம் தான் அவங்க நாங்க பேசினது கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க. அது எல்லாரும் இப்ப வெளியே கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஏமா கொஞ்சம் பேசினதுக்கே தாங்க முடியல, அந்த 8 மணி நேரத்தையும் போட்டிருந்தாங்கன்னா நீங்க வெளியே தலை காட்ட முடியாது, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ இதை பொறுத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தேவையில்லாத நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. ஆனா இதுல முழுக்க ஒரு மெடிக்கல் மாஃபியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார தரப்புலயும் ஒரு தகவல் வருது. நம்மளோட டாக்டர்ஸா இருக்கட்டும், சைக்கியாட்ரிஸ்டா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்மளோட விலங்கு நல ஆர்வலர்களா இருக்கட்டும், வெட்டினரி டாக்டர்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் என்ன ஷேர் பண்றாங்க அப்படின்னா, இது வந்து இவ்வளவு நாள் வந்து தடுக்கப்பட்டுட்டு வந்திருந்த வியாதி. இது வந்து என்ன சொல்றது, முன்னாடிதான் பயங்கரமா இருக்குமா ரேபிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கோவிடை விட பயங்கரமானதுன்னு சொல்றாங்க. இப்ப கோவிடாவது நம்ம அடுத்து வராம இருக்க நம்ம ப்ரிகாஷன்ஸ் என்ன ஏது, அதுக்கு வந்து கோவேக்சின் அது இதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ அதுல இருந்து எப்படி நம்மள வந்து தப்பு வைக்கிறது முதற்கொண்டு மேஜர் டெத்தை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிட்டோம். ரீசெண்டா நம்ம கோவிட் டைம்ல நிறைய பேர் இறந்தாங்க, ஆனாலும் முக்காவாசி மக்களை சேவ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த ரேபிஸ் நோயில வந்து முன்னாடி எல்லாம் பயங்கரமான ஆட்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது அப்படிங்கிறாங்க. சோ இதை நம்ம ஸ்டார்டிங்ல இதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாதான் நம்ம மக்களை வந்து காப்பாற்ற முடியும். சோ அதனால்தான் நிறைய நம்ம சோசியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே இப்போ வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய அட்வொகேட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட தரப்பு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, தேவையில்லாம அந்த ரேபிஸ் தொற்றுள்ள நாய்களை வந்து தெருவில் நடமாட விடாதீங்க. அதுதான் இப்ப நம்ம ரீசெண்டா நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாமே நம்ம பொதுமக்களுக்கு ஃபேவரா தான் சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக தான் சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்க அப்படின்னா, நாயை வந்து தெருவுல வந்து ரேபிஸ் நோய்களை வந்து நாய்களை வந்து நடமாட விடக்கூடாது, அதை பிடிச்சு தனியா அதுக்குன்னு பிரைவேட்டா ஒரு ஷெல்டர் அமைச்சு அதை வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி விழிப்புணர்வு வந்து மக்களிடையே வேணும். தேவையில்லாம நாய்க்கு வந்து சாப்பாடு இப்ப கண்ட இடத்துல கொட்டுறாங்களா. இப்ப தெருநாய் வந்து எப்படி பரவலா வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எந்த வீட்டுல வந்து சாப்பாடு நிறைய வெளியே கொட்டுறாங்களோ அந்த வீட்டு பக்கத்துல நிறைய நாய்கள் நடமாடும். சோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்ட இடத்துல சாப்பாடு வைக்காம அதுக்குன்னு ஒரு தனி இடம் வைங்க, அந்த இடத்துல எல்லாரும் சாப்பாடு கொண்டு போய் தட்டுங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, தேவையில்லாம நாயை வந்து யாருக்கும் நாய்க்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணக்கூடாது. அதாவது என்ன பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கார்பரேஷன்ல இருந்து அந்த நாயை பிடிக்க வராங்க அப்படின்னா தேவையில்லாம அதை தடை பண்ணக்கூடாதான். அந்த நாய்க்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு தடை பண்றாங்களோ, குரல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபைன்னு சொல்றாங்க. அது வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்றது, பப்ளிக் நியூசன்ஸா இருக்கு. அது மட்டும் இல்ல, சட்டத்திலே என்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மனுஷங்க தான், அதுக்கப்புறம் தான் விலங்குகளுக்குள்ள ரைட்ஸ் எல்லாமே இருக்கு. என்ன சொல்றது, ஹியூமன் ரைட்ஸ், பேசிக் ரைட்ஸ் வந்து நமக்கு தான் இருக்கு. நமக்கு போக தான் நம்ம மெயின்டைன் பண்றதுதான் அனிமல்ஸ்ன்னு சொல்றாங்க. சோ அதனால நிறைய தகவல்கள், அது மட்டும் இல்ல நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. இந்த யாரு அந்த நடிகை அம்முவா, அவங்க அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வெளியிட்டுட்டே இருக்காங்க. சோ அதை பத்தி நிறைய பேர் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. சோ அதுதான் இப்போ ரீசெண்டா வைரல் ஆயிட்டு இருக்கு. ஓகே மேடம், இன்னொரு சின்னத்திரை நடிகையும் குரல் கொடுத்திருக்காங்க. இது மாதிரி நானும் வந்து நடு ரோட்ல உங்க கூட வாரேன், நம்ம போய் எந்த நாய் கடிக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க எல்லாம் என்னதான் மேடம் உத்தேசத்துல இருக்காங்க? ஆக்சுவலா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம நிறைய டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேக்சிமம் நாய்க்கு சப்போர்ட் பண்றவங்க வந்து
பெட் லவர்ஸ் இருக்காங்க. ஆனா ரொம்ப அதீத பிரியரா யாரு இருக்காங்க அப்படின்னா லைஃப்ல ரொம்ப ஐசோலேட் பண்ணப்பட்டவங்க இருக்காங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ரிலேஷன்ஷிப்ல ஃபெயிலியர் ஆகி மக்களை நம்பாம மனுஷங்க மேல ஒரு நம்பிக்கை இல்லாம அவங்கதான் அந்த நாயை வந்து ஒரு கம்பெனியனா வச்சிருக்காங்க அந்த மாதிரி சொல்றாங்க. இதுல அந்த சின்னத்திரை நடிகை பாத்தீங்க அப்படின்னா யானைகிட்டயே போய் கொஞ்சம் மிதி வாங்கிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரீசெண்டா ஒரு நியூஸ் கூட வந்தது கொஞ்ச நாள் முன்னாடி. ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல யானை கிட்ட மிதி வாங்கி ரொம்ப நாளா பெட் ரெஸ்ட்ல இருந்தது, பெட் ரிட்டனா இருந்தது. இப்பதான் பழையபடி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் வந்திருக்கு. அத இது வந்து அனிமல்ஸ் எல்லாம் தேவையில்லாம போய் அப்ரோச் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இப்படிதான் யானைக்கிட்டயும் போய் மிதி வாங்கிச்சு. ஏனி நாய்கிட்ட போய் கடி வாங்கினாதான் தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த மாதிரிதான் ஏதோ நாயை இவ்வளவு குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க, இவ்வளவு குழந்தைகளை கடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் கூட ஒரு குழந்தையோட மரணம் ஒண்ணு நடந்திருக்கு இந்தியாவை பொறுத்தளவுல. சோ எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இவங்க இன்னும் இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தெருநாய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இன்னும் இருக்கிறதுக்கு என்ன மேடம் காரணமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்பரேஷன் வந்து இதை டேக் கேர் பண்ணாங்க சார். அதுக்கு வந்து எல்லாமே அவங்க தான் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தன்னார்வலர்கள் இந்த மாதிரி சோசியல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய பேரு பெட் லவர்ஸ் வந்து இந்த மாதிரி நாங்க பண்றோம், நாங்க நாய்க்கு சாப்பாடு வைக்கிறோம், நாங்க நாயை இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுல நாயை எடுத்து வளர்த்து அதை பாதியிலே கொண்டு போய் விடுறதா அவங்க வேலை. சோ ப்ராப்பரா கார்பரேஷன் விட்டுருந்தா கூட அவங்க ப்ராப்பரா கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா அதை பிடிச்சு கொண்டு போய் ஏதோ கருத்தடை அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புடிச்சிட்டு போய் இன்ஜெக்ஷன் எதையோ போட்டு எடுத்து கொண்டு வந்து விடுறாங்கன்னு. அது ஒரு நாளும் நம்ம பிடிச்சத கண்ணால பார்த்ததே கிடையாது. அது மட்டும் இல்ல, நாய்க்கு வாய் இல்ல. இப்ப நாய்கிட்ட கூட நம்ம கேட்க முடியாது, உண்மையிலே உனக்கு கூட்டு போனாங்களா, உண்மையிலே உனக்கு ஊசி போட்டாங்களா, உண்மையிலே உனக்கு கருத்தடை பண்ணாங்களா, நம்ம நாய்கிட்ட போய் கேட்க முடியாது. அந்த தைரியத்துல அவங்க இஷ்டத்துக்கு போய் சொல்றாங்க. அதுவும் ஒரு என்ன சொல்றது, டோட்டல் நாயிலே ஒரு 36% தான் புடிச்சிட்டு போறாங்களாம். அதுலயும் 18% தான் இன்ஜெக்ஷன் போட்டு கூட்டிட்டு வராங்கன்னு சொல்றாங்க சென்சஸ் படி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி. சோ இந்த மாதிரி புள்ளி விவரங்கள் எல்லாம் கொஞ்சம் இதா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அதுல கரப்ஷன் தானே சார், நம்ம நாடே ஃபுல் அண்ட் ஃபுல் கரப்ஷன்ல தான் இருக்கு. சோ அதுல பாதி பேர் லாபம் சம்பாதிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பெட் லவர்ஸ் மூலமா நிறைய பேரு இதுல வந்து லாபம் சம்பாதிக்கிறாங்க. இது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை இவங்க இன்னசென்டா இல்ல வேணும்னே இப்படி இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறாங்களான்னு தெரியல. சோ இவங்க பேரை வச்சுக்கிட்டு நிறைய பேர் இதுல வந்து ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பாதிக்கு பாதி இன்ஜெக்ஷன் கரப்ஷன்ல போகுதுங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப மெடிக்கல் மாஃபியா பயங்கரமா இருக்கு. இந்த குளோபோலின் அந்த இன்ஜெக்ஷன் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டோஸுக்கு 2000 ரூபாய். சோ அது மினிமம் முதல்ல ஒரு 6 டோசேஜாவது ஒரு ஆள் போடணும். அதுவும் நாய் கடிப்பட்ட உடனே போடணும். அப்பதான் அவங்க அதுல இருந்து தப்ப முடியும். இல்ல சிவியர் ஆன பிறகுலாம் போட்டாங்க அப்படின்னா அது வந்து எஃபெக்டிவா இல்ல, அவங்க இறந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. சோ இது வந்து ரீசெண்டா இப்ப வைரலா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது பொதுமக்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கு. லைட்டா நாய் கடிச்ச உடனே போய் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நாய் ரேபிஸ் பரவாம இருக்கணும்னு நீங்க இன்ஜெக்ஷன் போடுங்க. அதான் நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க ஏன் முதல்ல நாய் வளர்க்க போறோம், மத்தவங்க வளர்க்குற நாய்க்கு நாங்க ஏன் இன்ஜெக்ஷன் போடணும், அது கடிப்பட்டா தானே போடணும், சும்மா போய் நம்ம ரேபிஸ் இன்ஜெக்ஷன் எதுக்கு சார் போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொஸ்டின் பண்றாங்க. சோ இதுல வந்து பயங்கரமா ஒரு கும்பல் பின்னாடி இருக்குன்னு சொல்றாங்க. சோ இப்போ நம்ம நீதிமன்றம் தான் இதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க. சோ நேர்மையான ஒரு வழியில ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. சோ அந்த தீர்ப்பு வந்து எல்லாருமே வரவேற்க தகுந்த தீர்ப்பா தான் இருக்கு. இல்ல மேடம், இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெருவுல கணக்கெடுத்தா குறைஞ்சது 10 நாய்க்கு மேல இருக்கு. சோ இது வந்து இவங்க கருத்தடை பண்ணாங்க, ஏபிசி பண்றாங்க, அது போக ரேபிஸ் இருக்கிற நாய்கள் எல்லாம் அப்புறப்படுத்துறாங்க அப்படிங்கிறத ஒரு முதன்மையான குறிக்கோளா எடுத்து செஞ்சாங்க அப்படின்னா இது கூடிய விரைவில் கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஆக்சுவலா இந்த நாய்களையுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப ஏதாவது ஒரு நாய் கடிக்குதுன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன் காலுக்குலாம் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்களா ஒழுங்கா. அது மட்டும் இல்ல, அப்படி கடிச்சாலுமே அந்த நாயை கொண்டு போய் ஒரு வாரம் வச்சுக்கிட்டு அதோட பிஹேவியர் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு ப்ளூ கிராஸ் சொல்றாங்க மேடம். ஆனா ப்ளூ கிராஸ் வந்து அவங்க கொடுத்திருக்க ஹெல்ப் லைன்ல மேக்ஸிமம் டைம் ரீச் பண்ணவே நாட் ரீச்சபிள்னா வருது. ஆமா, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணவே முடியாது. சோ ஆமா, அது வந்து எல்லாம் அப்படிதானே சார், நிறைய நம்பர்ஸ் இந்த மாதிரி ஃபேக்கா இருக்கு. சோ அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இதா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மக்களை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மக்களோட நிலைமை தான் ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. சோ எவ்வளவு பேர் குரல் கொடுத்தாலும் அதான் சொல்றேன், இப்ப நீதிமன்றம் வந்து குரல் கொடுத்திருக்கு. இவ்வளவு நாள் மக்கள் 15 வருஷமா அந்த கேஸ் வந்து நடந்திருக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, சாரி சுப்ரீம் கோர்ட்ல. எல்லா இடத்துலயும் கம்ப்ளைண்ட் போய் பயங்கர நிறைய கேசஸ் எல்லாம் இதாகி ஒரு 15 வருஷமா இதுக்கு வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹை கோர்ட்டுக்கும் அதை பிரிச்சு கொடுத்துட்டாங்க கேசஸ். ஏன்னா விசாரணை எல்லாம் ரொம்ப லென்த்தியா போயிட்டே இருக்கு, டைம் கன்சம்ஷனும் ரொம்ப நடக்குது. அதனால என்ன பண்றாங்க, இதுக்கு ப்ராப்பரா கரெக்டா சீக்கிரமா ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு
அந்தந்த ஏரியால உள்ள ஹை கோர்ட்டுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க, அந்தந்த என்ன சொல்ற ஸ்டேட்ல உள்ள ஹை கோர்ட்டுக்கு. சோ அதனால சீக்கிரம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னு சொல்லி இது பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, அது ரொம்ப நெருக்கடி வந்தனால இப்ப ரொம்ப அதுவும் டெல்லியில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான பாதிப்பு. சோ அதனால அதுக்கு இமீடியட்டா ஆக்ஷன் டெல்லியில போய் எடுத்திருக்காங்க. சீக்கிரம் அந்த நாயெல்லாம் அப்புறப்படுத்துங்க, அதுக்குன்னு ஷெல்டர் அமைங்க, அதுல வந்து நீங்க இது பண்ணுங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இப்ப நாயெல்லாம் பிடிச்சிட்டு போறாங்க, அதை வந்து அவங்க கொல்ல ஒண்ணும் சொல்லலையே, இவங்க ஏன் அப்படி சொல்றாங்க அதுதான் எனக்கு புரியல. இப்போ நாயை வந்து ஆக்சுவலா முன்னாடி எல்லாம் மெர்சி கில்லிங் தான் பண்ணிருக்காங்க, கர்ணகுல தான் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ரேபிஸ் தொற்றுள்ள நாய்கள் எல்லாம் அது பிடிச்சிட்டு போய் கொல்ல தானே செய்வாங்க கார்பரேஷன் முந்திலாம். இப்ப வந்து இல்ல நீங்க இன்ஜெக்ஷன் போடுங்க, அது போடுங்க, இது போடுங்கன்னு சொல்லி இப்ப ஷெல்டர் தானே ப்ரிவென்ட் பண்ணி அதுக்கு ப்ராப்பரா நாங்க ஃபுட் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. நீங்க தெருவுல அது மழையிலயும் வெயிலையும் கிடந்து சீரழிகிறதுக்கு அங்க போய் நல்லா தானே இருக்குது. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு, அதுதான் எனக்கு புரியல. அப்ப நீங்க வேணும்னே பண்றீங்களா? அப்போ உங்களுக்கும் அந்த மெடிக்கல் மாஃபியாவுக்கும் எதுவும் லிங்க் இருக்குதா? இந்த மாதிரி நாய்க்கு குரல் கொடுக்கறவங்க எல்லாம் சொல்றேன் நானு. எதுவும் அப்போ நீங்க ரூபாய் வாங்குறீங்களா அவங்க கிட்ட? அப்படிலாம் கொஸ்டின் பண்ண வேண்டியது இருக்கலாம். நம்ம மக்களுக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? எத்தனை அப்பாவி குழந்தை உயிர்கள் வந்து போகுது. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துல நீங்க வந்து ஏன் அப்படி துடிக்கிறீங்க, அதுதான் எனக்கு புரியல. உங்களுக்கும் நாய்க்கும் சம்பந்தமே இல்ல, நீங்க உங்க பாட்டுக்கு ஃபீல் உங்க வீட்டுல இருக்கீங்க, உங்க உங்க ஏரியா சைடு நாய் இல்லவே இல்ல. அன்னைக்கு நம்ம இந்த கான்ட்ரவர்சி வந்த பிறகு ஒரு யூடியூப் சேனல்ல நம்ம பெரிய பெரிய இடத்தெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க, அந்த ஏரியால ஒரு நாய் கூட இல்ல சார். சோ அப்ப அது என்ன நியாயம்? பெரிய 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 இடத்துல எல்லாம் நாய்களே கிடையாது. அப்போ அப்ப உங்க நீதி உங்க நியாயம் எல்லாம் வெறும் பாமர மக்களுக்கா? உங்களுக்கு எல்லாம் கிடையாதா? ஏன் உங்க உங்க இடத்துல போட்டு நாயை வளங்க, 10 நாயை நீங்க வளங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஏதோ ஊர்வலம் எல்லாம் நடத்திருக்கு அந்த லேடி, நிறைய பேர் சேர்ந்து ஒரு ஆகஸ்ட் 22 சம்திங் நடத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ அது இப்பதான் அந்த வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆயிட்டு வருது. நான் என்ன சொல்ல வரேன், அது லேடி அந்த அம்முவா, அது வந்து ஒரு நாயை எடுத்து கொஞ்சிட்டு இருக்குது, முத்தம் கொடுக்குது, அப்படி இப்படின்னு. அந்த நாயை பாருங்க, அவ்வளவு நீட்டா இருக்குது அந்த நாய், நல்லா பக்காவா நல்லா ஷாம்பு வாஷ் பண்ணி சூப்பரா இருக்கு அந்த நாய். அது தெரு நாயா? இதை நாங்க நம்பணுமா? ஏன் இதே அமௌண்ட்டை நான் கேக்குறேன், எங்க தெருக்கு வாங்க, நான் ஒரு நாயை பிடிச்சு தரேன், அதை நீங்க கொஞ்சுவீங்களா, முத்துவீங்களா? இல்ல புரியல எனக்கு. அப்ப மக்கள் ஏமாளிங்கிறனால நீங்க மீடியா முன்னாடி எல்லாமே ஏமாத்துவீங்க. நல்ல நாயை சோப்பு போட்டு கழுவிட்டு சென்ட் எல்லாம் அடிச்சுட்டு அதுவும் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு அது ரேபிஸ் தொற்று இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க அந்த நாயை தொடுறீங்க. இப்போ அந்த சீரியல் நடிகைக்குன்னு சொல்றேன். அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன எனக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பொதுமக்கள் எல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்க மாட்டேன். இந்த மாதிரி சொல்றல சார், தேவையில்லாத ஃபெமிலியாரிட்டி அதுகள்லாம், அதுதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அந்த அவரு நிறைய பேர் சொல்றாங்கல்ல, நீயா நானாலையும் 8 மணி நேரம் ஷோ நடந்திருக்கு, அதுல வந்து கொஞ்சம் 3 மணி நேரம் தான் ஏதோ கட் பண்ணி எடுத்து போட்டிருக்காங்க, 3 மணி நேரம் உள்ள ப்ராசஸ. அதுல வந்து சொல்றாங்க 8 மணி நேரம் அவ்வளவு வளரலாம், அதுகளுக்கு வந்து எதுவுமே தெரியலையா. இந்த அம்மு அது இதெல்லாம் நிறைய பேர் நாய்க்கு சப்போர்ட் பண்ணி போனாங்களா, என்ன ஒரு புள்ளி விவரம், அவங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு எல்லாம் அவங்க ஒண்ணு கேட்டா இது ஒண்ணு சொல்லுதான். அதனால அதெல்லாம் போட்டிருந்தா இதோட கேவலமா இருக்கும். இப்பவாது கொஞ்சம் இமேஜ் ஸ்பாயில் ஆயிருக்கு, நாய்க்கு சப்போர்ட் பண்றாங்க, அது பேசினதெல்லாம் ஃபுல்லா போட்டுருந்தா இவன் இதெல்லாம் ஒரு பீஸா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சோ நம்மளோட கையில தான் இருக்கு, நம்ம மக்களோட நலன் நம்ம கையில இருக்கு. நல்ல ஒரு தீர்ப்பு தான் நான் சொல்றேன், நாங்க வரவேற்கிறோம் அந்த தீர்ப்பை. ஓகே மேடம், இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.